மனசே சரியில்லை, இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா, தவற சுட்டி காட்டிய பிறகும் கூட அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடியவன் இருக்கிறானா நம்ம கூட்டத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டோம். இந்த நிலையத்தான் இப்லீஸ் கொண்டு வருவான். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்றானே, ஃபஸ்தஇது பில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த ஒண்ணுக்காகத்தான் அல்லாஹு தாலா அப்படி சொல்றது. வெறும் கொட்டாவி வருது, தூக்கம் வருது, தொழுகையில கெடுக்கிறான், அப்புறம் பார்த்தா சினிமா எண்ணங்களை உண்டு பண்றான், படத்துக்கு போக சொல்றான், அந்த தவறான பழக்கத்தை ஏற்படுத்துறான், சந்தேகத்தை ஏற்படுத்துறான்றதெல்லாம் ஒரு கேட்டகரி. பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய தன்மையை சைத்தான் கொடுத்துடுவான். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்லீஸினுடைய பெரிய வலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சிந்தனையை நாசமாக்குவது. இப்லீஸினுடைய பெரிய வலை சிந்தனையை நாசமாக்கி அந்த மூமியினுடைய உள்ளத்தை தீமையிலேயே வைத்திருப்பது, அந்த தீமையிலேயே நிலைவரச் செய்து அதற்கு நியாயம் கற்பிப்பது. அதாவது பாவத்தை நியாயம் கற்பிக்கிறது. இப்லீஸை சாதாரணமாக நம்ம இடம் கூட முடியாது. பாவத்தை நியாயம் கற்பிக்கக்கூடிய தன்மையை ஷைத்தான் தந்துட்டான்னு சொன்னா அது குஃப்ரு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும், விடவே விடாது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றத அல்லாஹ் தஆலா பிரியப்பட்டுருவான். நான் பண்ணது தப்பா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வியாக்கியானம் பண்றவன் பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஷைத்தானால் மிகப்பெரிய அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டவர். ஒரு மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தோம். சுற்றுலா சென்றிருக்கும் போது பள்ளியுடைய வக்து, ஜமாத்துடைய வக்து, பள்ளிக்கு போயாச்சு. பள்ளியில் நான் தொழுது கொண்டிருக்கிறேன். இமாமு வடநாட்டுக்காரரு, அவர் கிராத்தெல்லாம் ரொம்ப அருமையாக தான் ஓதுனார். அல்ஹம்துலில்லாஹ். சரி, மார்க்க சட்டம் தெரியுதோ என்னமோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஹாஃபீஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. பின்னாடி ஒரு நபர் தொழுதுட்டு இருந்தாப்புல. முடியை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருந்தான், இந்த தோள்பட்டையை தாண்டி முடி, அது வித்தியாசமாக தெரிஞ்சது. கைகளில் க்ளோஸ் போட்டு தொழுதான். அந்த கைகளில் இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த கிரிக்கெட்லலாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேர், அது அந்த க்ளவுஸை மாதிரி போட்டுட்டு என்ன செய்தான்னு சொன்னால் தொழுதுட்டு இருந்தார் அந்த நபர். தொழுதுட்டு இருக்கும்போது அது மாதிரி காதில் ஏர்ஃபோன் மாட்டியிருக்கான். அந்த பாட்டு கேட்கக்கூடிய ஏர்ஃபோன் இருக்குது பாருங்க, பாட்டோ என்ன அளவு கேட்டானோ அந்த ஏர்ஃபோனை மாட்டிக்கிட்டே தொழுகிறான். அதாவது படைத்தவனை எந்த அளவுக்கு வச்சிருக்கான் பாருங்க. இப்போ நம்மளாம் வச்சிருக்கிறோம் தான், ஏதாவது எமர்ஜென்சிக்கு வாகனங்களில் போகும்போது பேசணுமே, எடுத்து பேசினா இதிலே பேசக்கூடாது, சரி திடீர்னு யாராவது ஃபோன் போட்டு தவறாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சில விஷயங்களை நம்ம கேட்கறதுக்காகவும் வச்சிருக்கிறோன்னு வச்சுக்கிறது. தொழுகையிலே என்ன பண்ணுறான்டா, இந்த மாதிரி ஏர்ஃபோன் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த பார்க்கும்போதே, அந்த தோற்றத்தை பார்க்கும்போதே அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு ஷைத்தானை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நான் வெளியே விட்டே சொல்கிறேனே, அந்த தோற்றமும் அந்த ஒரு மாதிரியா அந்த க்ளோஸை போட்டு தொழுகும்போது நான் என்ன பண்ணேன், மார்க்க சட்டத்தை பொறுத்தவரை பொம்பளையாக இருந்தாலுமே இந்த கையை மறைக்கக்கூடாது, பெண்களாக இருந்தாலுமே என்ன செய்யக்கூடாது, இந்த கைகளை மறைச்சு தொழுவக்கூடாது. க்ளோஸ் போட்டு சில பேர் தொழுவாங்க, அது அவ்வளோ ஏற்றம் இல்லை. பெண்களாக, ஆண்கள் நிறைந்த சபை அப்படின்னா அதில் விதிவிலக்கு இருக்கலாம். அந்த கைகளை திறந்தா வைக்கணும். படைத்தவன் அவனுக்கு முன்னாடி முகமும் திறந்திருக்கணும், இந்த கைகளும் திறந்திருக்கணும். இதுதான் ஒரு ஆணுடைய சட்டம். பெண்களுடைய சட்டம் அது ஹுக்கும் தனி. அப்போ நான் என்ன பண்ணேன், தொழுது முடிச்ச உடனே அவரை தனியாக கூட்டு போனேன். தனியாக கூட்டு போயிட்டு, என்ன பாபா நீங்கள் தொழுகிறீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியலையே அவங்களுக்கு, காதில் ஒரு ஏர்ஃபோனை மாட்டிக்கிட்டு, அதுவும் பெரிய ஏர்ஃபோனு, வித்தியாசம், அதாவது பார்க்கறதுக்கே பிடிக்காத மாதிரி. மனிதனாகி எனக்கே பிடிக்கலண்டா படைத்தவன் எப்படி ரசிப்பான்? நீ தொழுகைக்கு வந்தால் தொப்பி இட்டு தொழு, கண்ணியமான ஆடைகளை பேணுன்னு சொல்லி நம்ம ஃபுகாஹாக்கள் சொல்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கஃப்பை கூட சின்னதாக்கிடாத, கஃப்பை பெருசாக, கஃப்புன்னு சொன்னால் இந்த இதான் கஃப்பு, இதை கூட பெருசாக. சில பேர் அரக்கை சட்டையை போட்டு தொழுவாங்க, அதுக்கு சட்டம் வியாக்கியானம்லாம் பேசுவாங்க. நான் சொல்லுவேன் அது கண்ணியம் கிடையாது. படைத்தவனுக்கு முன்னாடி அரக்கையையும் அரப்பேண்டையும் போட்டுக்கிட்டு நம்ம தொழுகிறத அல்லாஹு தஆலா எந்த காலமும் விரும்பியது கிடையாது. மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அரக்கையை போட்டு தொழுதாங்கன்றது எங்கேயுமே நம்ம பார்க்கல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ என்னண்டா, இவர் இந்த நபர்கிட்ட நம்ம சொல்கிறோம்,
வந்து ஜி இந்த மாதிரி இயர்ஃபோனை மாட்டிட்டு தொழுக தவிர உங்களுக்கு வந்து அந்த கைகள் வந்து மறைச்சிருக்குது, அப்படி தொழாதீங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி மறைச்சி இது பண்ண வேண்டாம், ஏன் அந்த க்ளோஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு அப்புறம் உங்களுடைய க்ளோஸையும் உங்களுடைய அந்த ஆபரணங்களையும் போட்டுக்கிறங்களேன், அந்த இயர்ஃபோன் அது இதுண்டு தொழுகைக்குன்னு வரும்போது அது ஃப்ரீயாக விட்டுருங்க, கண்ணியமாக இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுவும் நம்ம தனியாக தான் போய் சொன்னோம். நம்மளை பப்ளிக்கில் சொல்லும்போது நமக்கு என்ன கோபம் வரும், உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டு விடுவோம். அதே மாதிரி தான் அவன் உணர்வும் இருக்கும்னு சொல்லி தனியாக நம்ம சொல்லும்போது நானும் ஆலிம் தான் அப்படின்னா, அதான் ஹை லிஸ்ட். நானும் ஆலிம் தான் அப்படின்னா அப்போ எனக்கு சிறுன்னு ஏறிச்சு. ஒரு கிதாப் நீ எடுத்து வச்சுடு, நான் விடலை, அப்படியே தனியாக அப்படி உன ஓரம் கட்டினேன். நமக்கு கோபம் சீக்கிரத்தில் வராது, தனியாக போட்டு கிதாப் ஒன்று எடுத்து வச்சுடு. இப்படி ஒரு தோற்றத்தில் ரசூலுல்லா தொழுதாங்கண்டோ அல்லது தொலை சொல்லி அனுமதி கொடுத்தாங்கண்டோ அல்லது அவங்க வந்து பார்த்துட்டு ஆமோதிக்கிறது ஹதீஸ் தான். ரசூல்லா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அப்போ சலாம் பாபு தானே அவங்க பேரு, சலாம் பாபு பாய் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். செய்யும் போது ரசூல்லா என்ன பண்றாங்க, அவங்க பேர் சலாம் பாபு தானே, தங்களுடைய பேரு காதர் பாஷாவா பாபுன்றாங்களப்போ, சரி சரி. அப்போ அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது ரசூல்லா என்ன பண்றாங்கண்டா பார்த்துட்டு காதர் பாஷா செய்யறாரா அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. அதுவும் ஹதீஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லா ஏவுனாலும் ஹதீஸ் தான், ரசூலுல்லா அவங்க தன்னைத்தானே செய்தாலும் ஹதீஸ் தான். ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யும் போது அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தாலும் ஹதீஸ் ஆயிடும். ஆமோதனை செஞ்சுட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கல, இந்த 3 பார்ட்டை நீ ஒரு பார்ட்டை கொண்டு வந்துரு அப்படின்னு. இல்ல இல்ல அது கூடும். எப்படி கூடும், எனக்கு கூடுன்றதுக்கு ஒரு பாட்டை கொண்டு வா. நீ ஆலிம் தானே சொல்ற, எங்க முடிச்ச அப்படின்னு கேட்டேன். மை உருது இதுல பேசுறான், ஹிந்தியில பேசுறான், மை போல்னா சக்தானி, எந்த இடத்துல நீ முடிச்சது சொல்லிடு. நீ சொல்லாம போக முடியாது. அது எப்படி அது ஒரு தொழுகையை தொழுக உன்னை பார்த்து இன்னொருத்தனும் பின்பற்றுவான் இல்லையா? நீ க்ளோஸை போட்டு வருவான், நாளைக்கு அவன் புர்கா போட்டு வந்து தொழுவான். ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி அலைகிறானுங்கல்ல பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி வந்து தொழுவா, தொழுவ கூடுமா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், இது பண்ணும்போது கடைசி வரைக்கும் ஒத்துக்கறல சகோதரர்களே. இல்லை இது கூடும் இது கூடும். அப்போ அந்த ஆலிம் இமாம்கிட்ட கேட்குறேன், ஹசரத் இப்படி சொல்கிறானே ஹசரத், அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி பேச பிடிக்கலன்னு அவன் நியாயம் கற்பிக்கிறான். அவன் வந்து குஃப்ரியத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ரசூலுல்லாஹ், அந்த இடத்துல அந்த குஃபுரில் கொண்டு விட்டுரும், ஷைத்தானுடைய இது வந்து குஃபுரில் கொண்டு விட்டுரும். அவன் போய்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் இவர்கிட்ட கேட்குறேன், ஹசரத் இப்படி தொழுகிறானே, எனக்கும் தெரியும் அப்படின்றாரு. எனக்கும் தெரியும், வித்தியாசமாக தான் வருவான் அந்த ஆள், எனக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லக்கூடாது ஹசரத், இமாமா இருக்கிறீங்க, நான் எங்கேயோ வந்த ஒரு வழி போக்க, நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் சொல்கிறது தானே. துமே போல்னே கேஸ்னா ஓ அவுலா ஓ ஹைர் ஓ துமே போல்னானா. ஷரியத்மே ஒருத்தன் தப்பு செய்கிறாங்கன்னும் போது அவனை நரகத்திலிருந்து காப்பாற்றணுமா இல்லையா? அதில் அவன் திட்டிட்டு போகிறான், உங்களை அதிருப்தி கொண்டு போகிறான். அவன் ஆலிம்னு சொல்கிறான், அவன் ஆலிமான்னு கேட்டேன். ஆனால் தாடி வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு தோற்றம்லாம். அவன் இருக்கலாம் அப்படின்ட்டார். ஹசரத் இதை நீங்கள் சொல்லிடுங்க ஹசரத், கண்டிப்பாக சொல்லுங்கள். அவன் வந்தான்னு சொன்னால் என்ன கிதாபுன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு மனசே சரியில்லை, இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா, தவிர சுட்டி காட்டிய பிறகும் கூட அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடியவன் இருக்கிறானா நம்ம கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டோம். இந்த நிலையத்தான் இங்கிலீஷ் கொண்டு வருவான். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்றானே, ஃபஸ்தஇது பில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த ஒண்ணுக்காகத்தான் அல்லாஹு தாலா அப்படி சொல்றது. வெறும் கொட்டாவி வருது, தூக்கம் வருது, தொழுகையில கெடுக்கிறான், அப்புறம் பார்த்தா சினிமா எண்ணங்களை உண்டு பண்றான், படத்துக்கு போக சொல்றான், அந்த தவறான பழக்கத்தை ஏற்படுத்துறான், சந்தேகத்தை ஏற்படுத்துறான்றதெல்லாம் ஒரு கேட்டகரி. பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய தன்மையை ஷைத்தான் கொடுத்துடுவான், அல்லாஹ் பாதுகாக்க. அதனால் கேடுகட்ட இப்லீஸிடமிருந்து காலை மாலை 7 முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு ஓத வேண்டும். அப்படி இல்லைன்னா அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதே. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அந்த மாபாதகனிடமிருந்து பாதுகாப்பை தருவானாக.